மைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயரிலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அன்போடு இந்த கல்வாரி பள்ளிக்கு அழைப்பதில்லை பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இறைவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய இறை வாக்கு வழிபாடு, நாம் உலகத்தை சார்ந்தவர்களா அல்லது உலகத்தை படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற கடவுளை சார்ந்து நிற்பவர்களா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கண் முன்பாக இருக்கின்ற உலகத்தை நமக்கு முன்பாக மறைத்து வாழ்வோம். இல்லை, நான் உலகத்தின் பால்தான் என்னுடைய ஆவலையும் ஆசையும் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கடவுளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைத்து விடுகிறோம் என்கிற ஆழமான சிந்தனையை இன்றைய திருப்பலி நமக்கு வழங்குகின்றது. எனவே கடவுளை மறைத்து வாழ்ந்த தருணங்கள் ஒவ்வொன்றையும் நம் கண் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். குந்தரங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் பொழிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்ட எங்களை உம்முறை திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு வழியாக விடுவிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 17 வரை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம்
களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. உணவு படையல் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. Alleluia, 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 Alleluia. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர். இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2, இறை வார்த்தைகள் 36 தொடங்கி 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார்.
ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவ்வுலகை மறைத்து இறைவனில் நிலைத்து நிற்போம். அசிசி நகரிலே உதித்து உலகமே அறியும் வண்ணம் ஒரு புனிதர் உருவாகினார். அவருடைய பெயர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். அமைதியின் அரசரான இயேசுவினுடைய அழைப்பினை ஏற்று ஏழ்மையின் ஊற்றான அவருடைய வழித்தோன்றலாக தன்னுடைய உடனிருப்பை முழுவதுமாக உணர்கிற சீடராக மாறி என்றென்றும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலே உருவானவர்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். அவர் வாழ்ந்த அந்த உலகத்தை மறைத்துவிட்டு ஆண்டவரே என்னுடைய உலகம் என்று மாறுகிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர். பணம், பதவி, பட்டம், பணக்கார நண்பர்கள், ஆசை, வாணிகத்தின் மீது மோகம், பணக்கார நண்பர்களுடைய மேம்போக்கான எண்ணங்கள், மேலோட்டமான பண்புகள், உலகத்தின் மீதான ஆசை, உலக போக்கிலான ஆடம்பர வாழ்க்கை என்று சொல்லி இந்த உலகத்தையே மையப்படுத்தி கடவுளை மறைத்து வாழ்ந்த இந்த புனித அசுசியார் எப்பொழுது கடவுள்தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் என்று உணர்ந்து கொண்டாரோ அன்று தொடங்கி தன் வாழ்வு முழுவதுமாக இந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவராக, இந்த உலகத்தை மறைத்து உலகத்தை படைத்த இறைவனை தன் கண்முன்னாக வைத்து நடைபயின்றவராக அவருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் வாசித்த முதல் வாசகமும் நற்செய்தி பகுதியும் ஒரே ஒரு கருத்தை தான் ஆழமாக இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த உலகம் என்பது கடவுளால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதருக்கும் ஆண்டவரின் படைப்பான இந்த உலகத்திற்கும் இடையேயான இடைவெளி எவ்வளவு இருக்கிறது அல்லது நெருக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி மிக தெளிவான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அது என்னவென்றால், நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோமா அல்லது கடவுளின் படைப்பான இந்த படைப்பு பொருட்கள் முழுவதையும் சார்ந்து நிற்கின்றோமா என்கிற கேள்விதான். இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒரே ஒரு கருத்தை தான் ஆழமாக உள்ளத்திலே உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்பது கடவுளுடைய பார்வையிலே ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஆசீர்வாதத்தினுடைய பெட்டகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனித படைப்பு முழுவதுமே படைத்த கடவுளை மறைத்துவிட்டு, படைத்த கடவுளை மறந்துவிட்டு படைப்பு பொருட்களின் மீது அதிக கவனம் செலுத்துவதால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை இழக்கின்ற மக்களாக மாறியிருக்கிறோம் என்கிற சிந்தனையை இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பள்ளி நமக்கு வழங்குகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் திருமுகத்திலே தந்தையரே, பிள்ளைகளே, சிறுவரே, இளையோரே என்று சொல்லி வகை வகையாக பிரித்து வைத்து அவர்களிடத்திலே இவ்வாறாக சொல்லுகிறார்: நீங்கள் வலிமை மிக்கவர்கள், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டவர்கள், நீங்கள் கடவுளுடைய அருளை கண்டடைந்தவர்கள், நீங்கள் தீயோனை வென்றவர்கள், நீங்கள் கடவுள் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை
முழுவதுமாக அறிந்திருக்கிறீர்கள், ஏனென்றால் தந்தையே உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பலவிதமான இறை சார்புமிக்க செய்திகளை அங்கே யோவான் கொடுக்கிறார். ஆனால் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே அடிபட்டு போகிறது. அதையும் அவர் சொல்ல மறுக்கவில்லை. ஏனென்றால் 3 விதமான காரியங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவருமே கடவுளை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். முதலாவதாக உடல் ஆசை, இரண்டாவதாக இச்சை நிறைந்த பார்வை, மூன்றாவதாக செல்வ செருக்கு. இது மூன்றும் எப்பொழுது நம்மை சுற்றி சுற்றி வருகின்றதோ அப்பொழுது மூவொரு இறைவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற மக்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், நீங்கள் இந்த உலகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது கடவுளை மறைத்து வாழுகின்ற, இந்த உலகத்தின் மீது தன்னுடைய பார்வையை பதித்து கவனம் செலுத்துகிற மனிதனாக நீங்கள் உருவாகிவிட்டதால் கடவுளின் திருவுள்ளம் ஏது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாத மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். இது உண்மையிலே தவறு. மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளை முன்னுக்கு நிறுத்த வேண்டுமே ஒழிய கடவுளின் படைப்பை முன்னுக்கு நிறுத்தக்கூடாது என்பதை தான் முதல் வாசகம் மிக ஆணித்தனமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எதை நான் தவறு என்று சொன்னேனானால் இந்த உலகத்தின் மீது காட்டிய கவனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த மிக பெரிய தவறாக இருக்கிறது. அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி அதற்கான விடையை கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். யார் ஒருவர் கடவுள் சார்ந்த வாழ்வு வாழ்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் மீது காட்டுகிற கவனத்தை மறைத்து விடுகிறார்கள் என்பதை இந்த அன்னா என்கிற பெண்மணியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை மிக ஆடம்பரமாகவும் அழகாகவும் கொண்டாடி மகிழ்ந்த நாம் எந்த அளவு இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ள குடிலில் வரவேற்றிருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்க அழைப்பு கொடுக்கிறது இந்த நற்செய்தி. காரணம், உலகத்தின் மீது நம்முடைய கவனம் ஆழமாகவும் அதிகமாகவும் செல்வதால் அங்கே ஆண்டவரை நாம் மறைத்து விட்டோமோ என்கிற அச்ச உணர்வு ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தென்படாமல் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கு இனியவர்களே, இந்த அன்னாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த பெண்மணி உலகத்தில் வாழ்ந்தவர், ஆனால் உலகை மறைத்துவிட்டு கடவுளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து 5 விதமான செயல்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, அல்லும் பகலும் அவர் ஆலயத்திலிருந்து திருப்பணி செய்கிறார் என்றால் அவருடைய கண்ணுக்கு முன்பாக ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். இரண்டாவதாக, நோம்பிருந்து ஜெபிக்கிறார். தன்னுடைய உடலையே அவர் வருத்தி கொள்கிறார் என்றால் இந்த உலகத்தின் பால் ஈர்க்கப்படாமல் ஆண்டவரின் பால் ஈர்க்க வேண்டும் என்கிற ஆவல் அவருக்குள்ளே இருந்திருக்கிறது. மூன்றாவதாக, மன்றாடுகிறார். ஆண்டவரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் மன்றாட முடியும். ஆண்டவரை விட்டு விலகி இருந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் எவையெல்லாம் நமக்கு தேவையோ அவற்றின் பின்னாக செல்லுகிற செம்மறி ஆட்டுக்கூட்டமாக தான் மாறி போயிருப்போம். நான்காவதாக, ஆண்டவரை அவர் புகழ்ந்து பாடுகிறார். யார் ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வருகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை புகழ்ந்து பாட முடியும். மற்ற எல்லோருமே, உலகத்தின் பால் ஆசை வைத்திருக்கிற எல்லோருமே என்னுடைய முதலாளி, என்னுடைய சக பயணி, என்னுடைய சக தோழர், எனக்கு யாரெல்லாம் தேவையோ அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர ஆண்டவரை புகழ்வதற்கு அவர்களுடைய வாய் நிச்சயமாக ஏழெடுக்காது. இறுதியாக, அவர் ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்திலே பேசுகிறார். யார் ஒருவர் இந்த ஆண்டவர் எனக்கு தேவை, இந்த ஆண்டவரை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு முன்பாக நான் மறைக்காமல் வைத்திருக்கிறேன் என்று முடிவு எடுக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை குறித்த பலவிதமான நல்ல காரியங்களை
மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்தின் மீது கவனம் செலுத்துகிறவர்கள் புரணி பேசுவார்கள், புறம் கூறுவார்கள், குற்றம் சாற்றுவார்கள், குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னாவின் வாழ்க்கை ஆண்டவரை மறைக்காமல் மறுக்காமல் வைத்திருந்த ஒரு அருமையான வாழ்க்கை. அவருடைய பேச்சும் மூச்சும் சுவாசமும் வாசமும் எங்கே இருந்தது? ஆலயத்தை மையப்படுத்தியதாக இருந்தது, ஆண்டவனை மையப்படுத்தியதாக இருந்தது. இங்கேதான் நமக்கான வாழ்க்கை பாடம் கொடுக்கப்படுகிறது. யார் ஒருவர் இந்த உலகத்தை தன் கண் முன்பாக வைத்து கொண்டு ஆண்டவரை மறைக்க விரும்புகிறார்களோ அவர்களால் நிச்சயமாக கடவுளின் திரு உளத்தை நிறைவேற்றவே முடியாது. மாறாக யார் ஒருவர் எனக்கு இந்த உலகம், என் கண்ணுக்கு முன்பாக இந்த உலகம் மறைவாக இருக்கட்டும், இந்த உலகை படைத்த கடவுள் எனக்கு முன்பாக வரட்டும் என்று ஆவலோடு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இன்றைய நற்செய்தியிலே அன்னா என்கிற பெண்மணி பெற்ற அபரிவிதமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த ஆண்டவர் மைய வாழ்வை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? 4 விதமான செயல்பாடுகளை முன்னெடுத்தோம் என்று சொன்னால் இந்த பெண்மணியை போன்று ஆண்டவரை நம்மாலும் புகழ முடியும். என்ன? முதலாவதாக எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம். நம்பிக்கை வைப்பது. யார் மீது நம்பிக்கை வைப்பது? நம்மை அழைத்து படைத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவரின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் என்றுமே இந்த உலகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் மீது ஒருவர் ஆழமாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் ஒருபோதும் எச்சூழலில் எப்பொழுதும் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டது கிடையாது. ஆனால் உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் காரியவாதிகள். காரியங்கள் நடைபெறுகிற பொழுது அல்லது காரியம் முடிந்த பின்பு நம்மை விட்டு விலகி செல்லுகிற மனிதர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அவர்கள் நம்பிக்கையற்ற தன்மைக்கு தான் நம்மை அழைத்து செல்ல முடியும். இரண்டாவதாக, யாருக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்றால் இணைந்து இருப்பவர்களுக்கு. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். திராட்சை செடியினுடைய அந்த உவமையை வாசிக்கிற பொழுது யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை முன்னுக்கு இருத்த முடியும். அதில் இயேசு மிக அழகாக சொல்லுவார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று. அத்தகைய வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாகத்தான் நாம் பல நேரங்களில் இருப்பதால் இந்த உலகம்தான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து என்னை வாழ வைக்கிறார்கள் என்கிற ஒரு மனப்பக்குவமும் மனநிலையும் நமக்கு உருவாகி இருப்பதால் தான் இந்த உலகத்தோடு இணைந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் என்கிற ஒரு விதமான சலனமற்ற மனநிலையில் நாம் வாழுகின்றோம். அது முற்றிலும் தவறு. எப்பொழுது இந்த கடவுளை விடுத்துவிட்டு கடவுள் படைப்பான மனிதரோடு சேர்ந்து இணைந்து வாழ நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அப்பொழுதே அக்கணமே ஆண்டவர் உங்களை விட்டு அகன்று வெகு தொலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் கடவுள் உங்களை விட்டு அகன்று போவது கிடையாது. மாறாக உங்களுடைய இந்த இணைந்திருப்பது என்று சொல்லுகிற அந்த மேற்கோளில் வருகிற யாருடன் என்ற கேள்வியில்தான் கடவுள் சற்று வெகு தொலைவில் நம்மால் அகற்றப்பட்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வேரூன்றி இருப்பவர்களால் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். எதில் வேரூன்றி இருக்க வேண்டும்? இந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவையிலே அருள் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற அருளை ஏன் நாளும் பொழிந்து கொண்டிருக்கிற இந்த அடையாளங்களின் கொண்டாட்டங்களின் மத்தியிலே யார் ஒருவர் தங்களை முழுவதுமாக திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம் என்கிற 7 நிலைகளிலே ஆழமாக வேரூன்றி ஆண்டவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ
அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரில் வேரூன்றியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் உலகத்தில் இருக்கிற ஆசைகள், துன்பங்கள், பணம், பதவி, பட்டம், சுயநலம், அதிகார போக்கு, ஆணவ போக்கு என்று எதிலுமே வேரூன்றாமல் ஆண்டவரில் வேரூன்றியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இதைத்தான் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரில் ஆழமாக வேரூன்றுகிற மக்களாக இருக்க பவுல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே பார்ப்பது போல, யார் ஒருவர் இறை திட்டத்தை அறிந்திருக்கிறாரோ அவர் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்று மகிழ்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய திட்டங்கள், நம்மை வழிநடத்துபவரின் திட்டங்கள், நாம் யாருக்காக இருக்கின்றோமோ அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே நீர்த்து போகின்ற திட்டங்களாக, தற்காலிகமாக இருக்கிற திட்டங்களாக இருக்கிறது என்றதை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் பால் எழுகிற திட்டங்களுக்குள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் இதற்கு மாறாக ஆண்டவருடைய திட்டம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் வருகிற அந்த அண்ணா என்கிற பெண்மணி, ஆண்டவருடைய திருவுளத்தை என் கண்களால் கண்டுகொண்டேன், இதை மற்றவருக்கும் நான் எடுத்து உரைக்கிறேன் என்ற அந்த கடவுள் திட்டத்தை முழுவதுமாக உணர்ந்த பெண்மணியாக இருப்பது போன்று நாமும் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் இன்றைய நாளில் நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாம் உலகை சார்ந்த நிலை என்பதிலிருந்து மாறுபட்டு கடவுள் சார்ந்த நிலையாக உருவாகிறோம் என்று பார்க்கிறோம். எனவே அன்பிற்கு இனியவர்களே, ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் நாம் நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களை இந்த உலகத்திலிருந்து மறைத்து இந்த உலகத்தை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவர் மீது பதிய வைப்போம். அப்பொழுது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவருடைய அமைதியும் வல்லமையும் என்றென்றும் தங்கும். இதைத்தான் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11-12 இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையை, உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் இறை பற்றுடனும் நேர்மையுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகருளால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஏநாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு முன் புதிதாய் ஒளி வீசுகின்றது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் எந்நாளும் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணியோடு சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு வாழ இரு கரங்களையும் விரித்து இறைவனிடத்திலே மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகினர் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்குவதற்காக வந்த செம்மறியானவர். உலகத்தை மறைத்து கடவுளை கண்முன் வைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த அழைப்பினை கொடுக்கின்றவர். தனக்கு முன்பாக தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை மட்டுமே கொண்டிருந்தவர். இவரின் இந்த அன்பான அழைப்புக்கு பேறு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே தகுதி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்தவர்களாக எங்கே இருவர் மூவர் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே பிரசன்னமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கீழே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் அவரை மையமாக கொண்டு வாழுகிற ஒவ்வொரு மக்களினுடைய இதயங்களிலும் அபரிவிதமான ஆசீர்வாதமாக அவர் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு குயவனே, ஆண்டவரை நீரேன் குயவனே என்று சொல்லி ஆண்டவரை மனதுரக பாடி இப்பொழுது புகழ்வோம்.
தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உமது பேரிலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் இந்த நேரத்திலே உமது அன்பு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் கனிவோடு கண்ணோக்குகிற தேவனாக நீர் இருப்பதனால், எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைக்குரியவராக நீர் எங்களுக்கு இருப்பதனால், ஆண்டவரே, இதோ உமது சன்னிதானத்தில் இருக்கின்ற எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவருமாக எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையுமே உமது அன்பு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே கனிவோடு கண்ணோக்குவீராக. அன்பான ஆண்டவரே, உம்மை அண்டி வந்த ஒவ்வொருவரையும் நீர் எல்லா விதமான ஆசீராலும் நிரப்புகிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்றைய நாளிலே எங்களுக்காக கொடுப்பீராக. கிறிஸ்துவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, தயை கூர்ந்து எங்களை நீரே கண்ணோக்கும்படியாகவும் உலகத்தின் பால் இருக்கிற ஆசைகளை எல்லாம் நீர்த்து கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற மனநிலையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இவ்வேளையில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வல்லமையான உமது கரத்தின் கீழே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி அரவணைப்பீராக. இறைவா, இன்றைய நாளிலே இந்த பெண்மணி அண்ணாவை போன்று நோம்பிருந்து மன்றாடி ஆண்டவரை புகழ்ந்து வாடி அள்ளும் பகலுமாக திருப்பணி செய்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக இவ்வேளையிலே ஜெபிக்கிறேன். தந்தையே, இறைவா, உமது அருள் காவலிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒருபோதும் நீர் விலக்கி விடாமல் தள்ளிவிடாமல் அரவணைத்து காப்பவராக இருக்கிறீர். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒவ்வொருவருமாக இந்த நேரத்திலே விழுந்து மன்றாடுவோம். ஏனென்றால் முதல் வாசகத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசிரை போன்று ஆண்டவரை யார் ஒருவர் தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ
அவர்கள் திருவுளப்படி, ஆண்டவரின் திருவுளப்படி வாழ்கிறார்கள் என்பதை உள்ளார்ந்த தேடலோடு அன்புக்குரியவர்களே இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உமது ஊழியனாக மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உமது சீடனாக மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை என் கண் முன்னின்று என்றுமே அகற்றாத மக்களாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஏனென்றால் அவர் ஒருவர் தாம் நம்மை எல்லா விதமான உள் உணர்வுகளின் வழியாக புரிந்து கொண்டவராக இருக்கிறார், அறிந்து கொண்டவராக இருக்கிறார். நம்மை அணு அணுவாக ஒவ்வொரு இடங்களையும் அசைத்து பார்க்கக்கூடிய வல்லமை மிக்க தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே குழந்தை பேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய மகனும் மகளும் தீய நாட்டங்களையும் தீய எண்ணங்களையும் நோக்கி பயணிக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குயவனாக நீர் இருக்கின்ற களிமண்ணாகிய எங்களை நீர் திட்டம் தீட்டுவது போல வடிவமைப்பீராக. ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். உமது ஆவியாலும் ஆற்றலாலும் நிரப்பிடுவே. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள பெயரின் பெயரில் கேட்கின்றோம். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றே. இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனை என்றென்றும் நம் கண்முன் நின்று அகற்றாமல் எந்நாளும் அவரில் அருள் காவலில் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Sen
மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.